அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே புதுசான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல துருவின கேரட் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். 1 கப் நம்ம துருவின கேரட்டுக்கு 1.5 கப் ரவை சேர்த்துருக்கோம். இதில் ஒரு முட்டை, நம்ம நார்மல் சைஸ் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வெள்ளை கலர் முட்டையாக இருந்தாலும் சரி, ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் 1 1/4 கப் சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய் கண்டிப்பாக சேருங்க, இல்லைன்னா முட்டை வாசனை வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது. இப்போ இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா ரவை கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது கொஞ்சம் திக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டை விட இப்போ இது இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம எப்பவுமே கேக்குக்கு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்ப்போம். அது இல்லைன்னா ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக நமக்கு எல்லா கடையிலுமே ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பேக்கெட் ஈனோ. ஒருவேளை ஈனோ உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு உடனே நம்ம இதை கேக் செஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம அந்த ஈனோ சேர்த்து உடனே வச்சிடலாமா, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு வைக்கலாமான்னு சொல்லி. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த கேக் பேட்டரை அப்படியே நம்ம உடனே செய்யக்கூடாது. பாருங்கள், இப்போ மேலே பபுள்ஸாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு அப்படியே செஞ்சு காட்டுறேன், இது எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த மாதிரி பபுள்ஸாக இருக்கும்போது நம்ம செஞ்சோம்னா கேக்கும் அப்படியே பெரிய பெரிய பபுள்ஸ் மாதிரி நமக்கு மேலே வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை வச்சுட்டு தட்டு போட்டு மூடி நம்ம இதை கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். ஸ்லோவான ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சோம்னா இது நமக்கு ரெடி ஆகிடும். அது வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இதை செய்யலாம். ஏன்னா இது நம்ம 2 மெத்தடில் செய்யலாம்னு சொல்லியிருந்தோம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம உடனே ஊற்றுனா பபுள்ஸ் வரும். இதை பாருங்கள், இந்த மாதிரி மேலே சின்ன சின்ன பெரிய பெரிய பபுள்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துடும். அதனால ஈனோ போட்டு கலந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வரும். அவ்வளோதான், மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. கேக் உடஞ்சி போகாது, டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இந்த மாதிரி மேலே பபுள்ஸாக வரும், அவ்வளோதான். மற்றபடி இதோட சுவையிலையோ இல்லை நமக்கு கேக்கோட ஷேப்லையோ எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நம்ம ஆவியில் வேக வச்சு செய்கிறதுல 15 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ 2 கேக்குமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஜாமுக்கு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த கேக் நம்ம திருப்பி எடுத்த பிறகு இந்த மாதிரி மேலுக்குள்ளே போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம கேக் அப்படியே சாப்பிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷனாகவும் இன்னும் கொஞ்சம் இதோட சுவையை கூட்டுறதுக்காக தான் இந்த ஜாம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஃப்ரூட் ஜாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் ஜாமில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கடாயில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இந்த மாதிரி அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இப்படி ஊற்றிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த ஜாமோட டேஸ்ட்டோட இந்த கேக்கோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்கரேஷனாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது ஆவியில் வேக வச்ச கேக்கு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இதுவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஜாமை ஊற்றிக்கலாம். நீங்கள் 2 விதத்தில் எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.
இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஜாமை நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்திலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஓவனில் செஞ்ச மாதிரி கேக் வேணும்னு நினச்சிங்கன்னா பாத்திரத்தில் வெறும் பாத்திரம் உங்களுக்கு அடி கனமான பாத்திரமாக இருந்தால் அடியில் ஸ்டாண்ட் மட்டும் வச்சு அதுக்கு மேலே அந்த மாவு வச்சு வேக வச்சுக்கலாம். மெல்லிசான பாத்திரமாக இருந்தால் அதில் கொஞ்சம் சிறு மணலோ இல்லைன்னா சால்ட்டு உப்போ ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம மாவு வச்சு செய்யணும். பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக நம்ம கேரட்டில் இந்த கேக்கு செய்யலாம். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்ல எல்லா சிரப்பும் இப்படி மேலே ஊற்றியாச்சு. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் இதுலேயே ஊற்றிடுறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மேலே கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணதை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக நமக்கு கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்த்தியான சமையலாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.